அவருடைய அன்பும் கருணும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்கள் மீதும் இமாகம் மீதும் நம்மில் வாழ்ந்து மரணித்த நல்லடியார்கள் மீதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பொழியப்படட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கோவை மாவட்டத்தின் சார்பாக வழிபாட்டு தலங்களை பாதுகாத்திட கோரி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நிகழ்ச்சியில் முதலாவதாக செயலாளர் சாகுல் அவர்கள் வரவேற்புரை நிறுத்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு ஏற்று வந்திருக்கும் அனைத்து சகோதரர்களையும் சகோதரிகளையும் வருக வருக என ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைக்கும் கோவையில் வழிபாட்டு உரிமை பாதுகாப்புக்கான பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் தலைமை மாவட்ட தலைவர் எஸ் ஃபிரோஸ்கான், முன்னிலை மாவட்ட தலைவர் பஷீர், மாவட்ட தலைவர் ஜாஃபர் அலி, மாவட்ட தலைவர் நிஷாத் சேலம், மாவட்ட தலைவர் பாஷா நாமக்கல், மாவட்ட துணைத் தலைவர் எஸ் கமால் பாஷா. எழுச்சியுரையாற்ற வருகை தந்திருக்கும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில பொருளாளர் ஏ ஹாலிதீன் அவர்களே, தோழர் முனைவர் சுந்தரவல்லி அவர்களே, தந்தை பெரியார் திராவிடர் கழகம் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் அவர்களே, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் ஐசோஸ் இலியாஸ் அவர்களே, சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொறுப்பாளர் ஆர் எம் ரஃபி அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் மு இளவேனில் அவர்களே, புரட்சிகர இளைஞர் கழகம் தேசிய குழு உறுப்பினர் ஃபெரோஸ் பாபு அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் பா முகமது அலி அவர்களே, உங்கள் அனைவரையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்டத்தின் துணை செயலாளர் துணைத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களே, உங்கள் அனைவரையும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைக்கும் வழிபாட்டு உரிமைக்கான பாதுகாப்புக்கான பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். அன்பு சகோதரர்களே, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கோவை மாவட்டம் ஒருங்கிணைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1991 வழங்கிய வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க கோரும் மிக முக்கியமான ஆர்ப்பாட்டம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ராமர் கோயிலை இடித்து மசூதி அங்கு கட்டப்படவில்லை. கோவிலை இடித்து அப்படி மசூதி பாபரால் கட்டப்பட்டிருந்தால் ஒரு காலமும் அதை இஸ்லாமியர்களாகிய நாங்கள் அந்த மசூதியை ஏற்க மாட்டோம். அப்படி ஏற்பது இஸ்லாமிய நிலைப்பாடும் இல்லை என்பது எங்களுடைய மார்க்க கொள்கை. ஆனால் பொய்யாக புரட்டாக நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த, ஒரு தாய் மக்களை இருகூறாக பிரிக்க, அதன் மூலமாக
தொடர்ந்து அரியணையை தக்க வைத்துக் கொள்ள பாசிசத்தின் சூழ்ச்சி, பாசிசத்தின் சதித்திட்டம் தான் பாபர் மசூதி இடிப்பு என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது அனைத்து சமுதாய மக்களுக்கான ஒன்று. ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அனைத்து சமுதாய மக்களுக்காக செயல்படக்கூடியது. அநீதிக்கு எதிரான போராட்டத்தில் குரலற்றவருடைய குரலாய் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இருக்கும் என்பதை அனைத்து சமுதாய மக்களிடத்திலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது மாவட்ட தலைவர் எச் ஃபிரோஸ்கான் அவர்கள் தலைமையை ஏற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவார். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம் உரிமைக்கான கோஷங்களை முழக்கச் சொல்வோம். கோஷம் நம்ம எழுப்பும் போது இன்ஷா அல்லாஹ் கையை உயர்த்தி எழுப்புவோம். சரிங்களா? நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், சமுதாய ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், சமுதாய ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம், சமுதாய ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், மதவெறி கும்பலுக்கு எதிரான போராட்டம், மதவெறி கும்பலுக்கு எதிரான போராட்டம், நீதித்துறையே நீதித்துறையே, நீதித்துறையே நீதித்துறையே, நீதித்துறையே நீதித்துறையே, நீதித்துறையே நீதித்துறையே, ஏழை எளிய மக்களின், ஏழை எளிய மக்களின், ஏழை எளிய மக்களின் ஏழை எளிய மக்களின் நம்பிக்கையை இழக்காதே, நம்பிக்கையை இழக்காதே, நீதித்துறையே நீதித்துறையே, நீதித்துறையே நீதித்துறையே, ஏழை எளிய மக்களின் ஏழை எளிய மக்களின் நம்பிக்கையை இழக்காதே, நம்பிக்கையை இழக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, முஸ்லிம்களை வஞ்சிக்காதே, முஸ்லிம்களை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, அப்பாவி சமுதாய மக்களை அப்பாவி சமுதாய மக்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, போடாதே போடாதே, போராதே போராதே, முற்போக்குவாதிகள் மீது, போக்குவாதிகள் மீது, முற்போக்குவாதிகள் மீது போக்குவாதிகள் மீது பொய் வழக்குகள் போடாதே, வழக்குகள் போடாதே, போடாதே போடாதே, போராதே போராதே, முற்போக்குவாதிகள் மீது போக்குவாதிகள் மீது பொய் வழக்குகள் போடாதே, வழக்குகள் போடாதே, போடாதே போடாதே, போராதே போராதே, கொலை செய்த பாவிகளுக்கு கொலை செய்த பாவிகளுக்கு குனிந்து சலாம் போடாதே, சலாம் போடாதே, போடாதே போடாதே, போராதே போராதே, கொலை செய்த பாவிகளுக்கு கொலை செய்த பாவிகளுக்கு குனிந்து சலாம் போடாதே, சலாம் போடாதே, நீதித்துறையே நீதித்துறையே, சட்ட புத்தகங்களை படித்து விட்டு புத்தகங்களை பறித்துவிட்டு சட்டப்படி நீதி வழங்கு, சட்டப்படி நீதி வழங்கு, சட்ட பஞ்சாயத்து தீர்ப்புகளை எல்லாம் பஞ்சாயத்து தீர்ப்புகளை எல்லாம் சட்டப்படி வழங்காதே, சட்டப்படி வழங்காதே, அண்ணல் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை, அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை, அண்ணல் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை குப்பை தொட்டியில் வீசாதே, தொட்டியில் வீசாதே, நீதிமன்ற மாண்புகளை எல்லாம், நீதிமன்ற மாண்புகளை எல்லாம், நீதிமன்ற மாண்புகளை எல்லாம் நீதிமன்ற மாண்புகளை எல்லாம் காலில்
போட்டு நசுக்காதே, ஆறில் போட்டு நசுக்காதே. விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். பாசிசவாதிகளை விரட்டி அடிப்போம், பாசிசவாதிகளை விரட்டி அடிப்போம். விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். பாசிசவாதிகளை விரட்டி அடிப்போம். பாசிசவாதிகளை விரட்டி அடிப்போம். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். சமூக ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம், சமூக ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், சமூக ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம். சமூக ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம். இந்தியா எங்கள் தாய்நாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. இந்தியா எங்கள் தாய்நாடு, எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. எங்கள் தாய்நாடு. கூட்டம் காட்டும் கூட்டமல்ல, கூட்டம் காட்டும் கூட்டமல்ல, கூட்டம் காட்டும் கூட்டமல்ல, கூட்டம் காட்டும் கூட்டமல்ல, கொள்கைக்கான கூட்டம் இது, கொள்கைக்கான கூட்டம் இது, கொள்கைக்கான கூட்டம் இது. கொள்கைக்கான கூட்டம் இது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது மாவட்ட தலைவர் ஃபிரோஸ்கான் அவர்கள் தலைமையேற்று நடத்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்துடைய செயலாளர் கண்டன கோஷம் எழுப்புவார். அல்லாவின் கிருபையால் மாபெரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் கோவை மாவட்டத்தில் பெரும் திரளாக திரண்டு வந்திருக்கும் இந்த கொள்கை கூட்டங்களே, பாபர் மஸ்ஜித் இடிப்புக்கு பிறகு பல பள்ளி வாயில்களை இந்த RSS கும்பல் இடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கும் இந்த இந்திய திருநாட்டில் மதவெறி கும்பலை இந்த மண்ணில் இருந்து விரட்டுவோம் என்ற கொள்கையோடு கூடியிருக்கும் இந்த கூட்டங்களே, நாம் ஜனநாயக முறைப்படி ஆர்ப்பாட்டம் போராட்டம் வாயிலாக நம்மளுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் RSSின் செயல்பாடுகள், மத்திய அரசின் செயல்பாடுகள், அவர்களெல்லாம் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களின் மீதாக இருக்கிறது, ஒடுக்குமுறை கையாண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் வண்ணமாக கையை ஓங்கி சத்தமாக உரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், சமுதாய ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம், சமுதாய ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், வழிபாட்டு உரிமைக்கான ஆர்ப்பாட்டம், போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், மதவாடி கும்பலுக்கு எதிராக போராட்டம், போராட்டம், மக்களை திரட்டும் போராட்டம், மக்களை திரட்டும் போராட்டம், நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து, வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பு சட்டம் 1991 நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்த, ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்த, பாசிச அரசு, பாஜக அரசு மக்களை மதத்தால் பிரிக்காது, பாசிச அரசு, பாஜக அரசு மக்களை மதத்தால் பிரிக்காது. நீதித்துறையே, நீதித்துறையே
சட்டப்படி நீதி வழங்கு. கட்ட பஞ்சாயத்து தீர்ப்புகளை எல்லாம் சட்டப்படி வழங்காது. நானே தகுதி, நானே தகுதி. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக புரட்சிகர இளைஞர் கழகத்தினுடைய தேசிய குழு உறுப்பினர் தோழர் பெரோஸ் பாபு அவர்களை உரையாற்ற வருமாறு கூறுகிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பல்வேறு அமைப்பு தோழர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் மக்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் புரட்சிகர இளைஞர் கழகத்தின் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். முதல்ல பாபர் மசூதி இடிப்பு சம்பந்தமான உரையா தான் பேசலாம் அப்படின்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்தோம். நேரம் கருதி அதெல்லாம் குறைச்சிக்கிறேன். ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அர்ஜுன் சம்பத் வந்து அம்பேத்கரை மிக இழிவாக சித்தரித்து ஒரு போஸ்ட் நாடகம் ஒட்டியிருக்கான். சாதாரணமா ஏதாவது தொழிற்சங்க பிரச்சனைனா இங்க இருக்கிற தொழிற்சங்கங்கள்ல இருக்கிற தோழர்கள் ஏதாவது தொழிற்சங்கத்தை சம்பந்தப்பட்ட போஸ்ட் ஒட்டினா கூட காவல்துறை அந்த 2 தோழர்களையும் கொண்டே உள்ள வச்சிருவாங்க, சிறையில ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவாங்க. ஆனா இப்ப இவ்வளவு ஒரு மோசமான ஒரு இழிவான செயல் செய்திருக்கான். இதற்கு எதிராக என்ன செய்தாங்கன்னு தெரியல. இப்போ அது சம்பந்தமா வந்து இங்க இருக்கிற திராவிடர் பண்பாட்டு கூட்டு இயக்கமாகட்டும், மக்கள் ஒற்றுமை மேடை தோழர்களாகட்டும் எல்லாருக்கும் இது சம்பந்தமா சட்ட ரீதியா உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி அடையாளங்களை சிதைப்பது என்பது இவர்களுக்கு இது மட்டுமல்ல. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாபர் மசூதி இடிச்சாங்க. 2000 ஆண்டு பழக்கம் உள்ளது இவர்களுடைய இந்த பார்ப்பனிய பாசிசம் என்பது. தோழர்களே, 2 விஷயம் மட்டும் சொல்லிட்டு நானும் உரையை முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, பொதுவா இந்த மாதிரியான தூண்டுதல் வேலைகள் நடக்கும்போது நாடெங்கிலும் காவி பாசிசம் அரங்கேறி வரும் வேளையில கோவையில கூட சில விரும்பத்தகாத சம்பவங்கள் செய்திகள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். பொதுவா இந்த கருத்தியல் பாசிசம்ங்கிறது இவங்க போய் இத்தாலியில கத்துக்கிட்டு வந்தாங்க. அதன் பிறகு ஜெர்மனியில் நிலை கொண்ட பாசிசிலிருந்து பாடம் கற்றவர்கள் இந்த பார்வனிய பாசிஸ்ட்கள். இந்த பாசிசத்தின் மிகப்பெரிய ஆயுதம் என்பதே பொய் தான். இந்த பொய்யை தான் கட்டுக்கதைகளாக்கி இந்த கருத்துரை பயங்கரவாதம், இந்த கருத்துரை பரப்புரையின் மூலமாகத்தான் இத்தனை காலமாக இவங்க வந்து திரைப்படம், ஊடகங்கள், தொலைக்காட்சி எல்லாத்து வழியாகவும் ஒரு சாதாரண தாடியும் பர்தாவும் பயங்கரவாதத்தின் சின்னமாக மாற்றப்பட்டு ஒரு மடிசாரும் பஞ்சகச்சமும் அமைதியின் சின்னமாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த கருத்தியல் யுத்தத்துக்கு எதிராக, கருத்தியல் யுத்தம் தான் ரொம்ப முக்கியமானது. அரசியல் ஆயுதம் ஏந்துவதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கருத்தாக்கம் வந்து எந்த அளவுக்கு ஆழமா வேரூன்றி இருக்கு அப்படின்னா, மசூதியை இடித்த கடப்பாறைகளுக்கு வலு சேர்த்ததே இந்த பொய்யான கருத்துரைகள் தான். அதுக்காக வந்து பேசும்போது நினைச்சிட வேண்டாம், என்ன வந்து ஏதோ பயந்து பேசுறாங்களா, ஆயுதத்துக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் இல்லைங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஆயுதம் தூக்கும் கரங்களை விட அரசியல் மயமாகி அறிவாயுதம் ஏந்தும் மூளையிலிருந்து தூக்கப்படும் ஆயுதம் தான் சிறந்தது. அதுதான் இவர்களை வீழ்த்தும் அப்படிங்கிற. இப்ப டிசம்பர் 2 எனக்கு இளவேனில் தோழருக்கெல்லாம் கூட ஒரு வழக்கு போட்டாங்க. தீண்டாமை சுவர் நடூர்ல, மேட்டுப்பாளையம் பக்கத்துல நடூர்ல தீண்டாமை சுவர் இடித்து விழுந்து 17 அருந்தையர் மக்கள் இறந்து போயினர். அந்த சுவரை இடிக்க வராத கடப்பாறைகளுக்கும் பாபர் மசூதி இன்னும் 3000க்கும் சொச்சம் அதிகமான மசூதிகளை இடிக்க தயாராக இருக்கும் கடப்பாறைகளுக்கும் ஒரே மையம் தான், ஒரே தத்துவம் தான். அதை வீழ்த்தணும். நேத்து கூட ஒரு நபரை நடூர் போராட்டத்தில் எங்களோடு கலந்து கொண்ட ஒரு நபரை வந்து கூப்பிட்டு காவல்துறை எச்சரிச்சிருக்கு. நீ வந்து நடூர்ல அருந்தையர் பிரச்சனையில போய் இஸ்லாமியர்கள் சம்பந்தமான பாடலாம் பாடியிருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், இவர்கள் வந்து பாபர் மசூதியை இடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தினம் என்பது டிசம்பர் 6, அம்பேத்கருடைய நினைவு நாள். இந்த ஒற்றுமை தான் எப்படி இந்த கடப்பாறைகள் இங்க வராம அங்க போகுதோ, அந்த ஒற்றுமைகள் தான் இந்த விஷயத்தை வந்து நாங்க எல்லா இடத்துலயும் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. அதனாலதான் நாங்க ஒன்றிணையணும். அதனால இந்த தனியா நபர்களை கூப்பிட்டு போய், இப்ப எங்களை கூப்பிட்டா நாங்க வந்து பேசுறோம். ஆனாலும் என்ன சொல்றாங்க, எங்க அமைப்புல யாராவது புதுசா வந்தா அவங்களை கூப்பிட்டு போய் பெரோசா எப்படி தெரியும், பார்த்திபன் எப்படி தெரியும், இளவேணியில் எப்படி தெரியும்னு கேட்கறீங்க. எனக்கு புரியல. இன்னும் அச்சங்காட்டுற மாதிரி அவங்க புதுசா வேலை செய்யறவங்க எல்லாம் பயமுறுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது.
அப்ப கேட்கும்போது எதையும் கேக்குறீங்க, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப இனியாவது புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் இங்க இருக்கிற தொழிலாளி பிரச்சனை சட்டம் மாத்திட்டு இருக்காங்க. நீட் போன்ற தீட்டு மூலமா மாணவர்களின் கல்வி மறுக்கப்படுவது, இஸ்லாமியர்களின் பிரச்சனை, அருந்ததியர்களின் தலித் மக்களின் பிரச்சனை, இப்ப சட்டப்பூர்வமாக மாற்றியிருக்கும் 10% இடஒதுக்கீடு வரை எல்லா பிரச்சனைகளும் ஒரே மையம், பார்ப்பனிய மையத்தோடு சம்பந்தம் உடையது. அதற்கு எதிராக சமர் புரிகிறோம். அதனால ஒற்றுமையா தான் இருக்கிறோம். சோ இறுதியா என்ன அப்படின்னா, இவர்கள் அச்சப்படுவது அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அறிவாயுதம் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து கல்புர்கி, பன்சாரே, கௌரி லங்கேஷ் வரைக்கும் கொலை செய்ததாகட்டும், தெல்டும்டே போன்ற நபர்களை பீமா கோரேகன் வழக்கின் மூலமாக உள்ள அடைத்ததன் மூலமாகவும் இவர்கள் எதிர்க்கு இந்த பொய், அந்த பாசிச பொய் எதற்கு பயப்படுதுன்னா உண்மையை கண்டு பயப்படுது, அறிவை கண்டு பயப்படுது. அதனாலதான் 90% உடல் இயக்கம் இல்லாத பேராசிரியர் சாய்பாபாவுக்கு விடுதலை கோரின போது அந்த வழக்குல இருந்தாலும் அவர் மூளை சிந்திக்குதேன்னு சொன்னாங்க. அதுதான் இந்த 130 மூளைகளும் இந்த பாசிச சரியாக புரிந்து சிந்திக்க தொடங்கிட்டா பாபர் மசூதி மட்டும் இல்ல, எல்லா சமூக நீதியும் நம்ம இந்த மக்களை கொண்டே அடைந்திட முடியும். மக்கள் தான் பேராயுதம், மக்கள் மட்டுமே மாற்று. மக்களிடம் சொல்லுவோம், நீதிமன்றங்களை நம்ப முடியாது. ஏன்னா நீதிமன்றங்கள் எல்லாம் தீர்ப்பு வருது, நீதி வர்றதில்ல. அதுக்கு பில்கிஸ் பானு வழக்காகட்டும், பாபர் மசூதி வழக்காகட்டும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். வழக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, குறிப்பு என்ன, இறுதியாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் இருக்கிற குறிப்புகள் என்னங்கிறதெல்லாம் நீங்களும் கேட்டிருப்பீங்க. அடுத்த வர தோழர்களும் பேச இருப்பதா அதுக்குள்ள போல இந்த நீதிமன்றங்கள் மீதான நம்பிக்கை இழந்த இந்த சமூகத்தில் மக்கள் மன்றங்கள் தான் நமக்கு தீர்வு. மக்கள் மன்றங்களில் தொடர்ந்து இவர்களை அம்பலப்படுத்துவோம், இவர்களை வீழ்த்துவோம் சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். இன்குலாப் சிந்தாபாத். நன்றி தோழர் பெரோஸ் பாபு அவர்கள். அடுத்தபடியாக தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் தோழர் இளவேலில் அவர்களை பேச அழைக்கிறோம். ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைத்திருக்கின்ற வழிபாட்டு உரிமைக்கான பாதுகாப்பான வழங்கிட கோரி நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அருமை தோழர் பெரோஸ்கான் அவர்களே மற்றும் திரளாக கூடியிருக்கின்ற என் உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, ஆண்டுக்காண்டு நாம் ஆர்ப்பாட்டங்களை டிசம்பர் 6ஆம் தேதி நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் தொடர்ந்து நம் மீதான தாக்குதல்கள் இன்று வரைக்கும் குறைந்த பாடில்லை. பல்வேறு வழிகளிலே, பல்வேறு நிலைகளிலே, அறிவு தளங்களிலாகட்டும் அல்லது இங்கே இருக்கின்ற நம்முடைய அடையாளங்களை அழிப்பதிலாகட்டும் அவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதை ஒழிப்பதற்கு நாம் அறிவு தளத்தில், தோழர் பெரோஸ்கான் சொன்னபடி அறிவு தளத்தில் இயங்க வேண்டியது அவசியம் இருக்கிறது. பொதுவாகவே இஸ்லாமியர்கள் தங்கள் மசூதிகளை கட்டும் பொழுது ஒரு பிரச்சனைக்குள்ளான இடத்திலே மசூதிகளை கட்டுவது இல்லை. அதே மாதிரி ஆக்கிரமிப்பான இடங்களிலே அவர்கள் பள்ளிவாசல்களை அமைப்பது கிடையாது. அதே போல அவர்கள் இடத்தை விலைக்கு வாங்கித்தான் பள்ளிவாசல்களை கட்டுவார்கள். இது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி, அப்படிதான் அவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. ஆனா அதை கூட புரிஞ்சிக்காம நம்பிக்கையின் அடிப்படையிலே இங்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லுவது என்பது மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்போ இங்க இருக்கிற 15 கோடிக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை என்னவாயிட்டு அதை கேள்விக்குள்ளாக்க வேண்டிய பொறுப்பு, கடமை அனைத்து ஜனநாயக உரிமைகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்கிறது நான் நம்புகிறேன். அதே மாதிரி தோழர்களே, நம்மளுடைய ஏற்கனவே ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மகன் கோபால் என்கின்ற ஒரு அவால் சமூகத்தை சேர்ந்த ஒரு இந்துத்துவ பக்திமான் ஒருவர் ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் சொல்றாரு, 1750க்கு மேலதான் இந்தியால ராமருங்கிற பேரே வெளியே வந்துச்சுன்னு சொல்றாரு. எழுதியிருக்காரு, அவருடைய ஆராய்ச்சி கட்டுரையில எழுதியிருக்காரு. அவர் கோபால் என்கின்ற ஒரு ராதாகிருஷ்ணன், முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனுடைய பையன் எழுதியிருக்காரு.
அவர் ஆராய்ச்சியாளர். அவர் எழுதியிருக்காரு 1875க்கு மேலதான் வந்து இந்த ராமர்ங்கிற பேரே வந்து இந்தியாவுக்குள்ள வருதுன்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடியே ராமர் எப்படி வந்து 1535 நம்ம பாபர் மசூதி கட்டப்பட்ட காலத்துல எப்படி வந்து அவரு அதை இடிச்சு அங்க வந்து அவர் பிறந்திருக்க முடியுங்கிற மிகப்பெரிய கேள்வி எல்லா மனசுலயும் இருக்குது. ஆக இந்த இடத்தில் மிக பரவலாக பேசப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனாலும் நேரத்தின் அருமை கருதி தோழர் சுந்தரவல்லி, அண்ணன் கு. ராமகிருஷ்ணன் அவர்கள் பல கருத்துக்களை சொல்ல இருப்பதால் என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி தோழர் இளவெளியில் அவர்களே. அடுத்தபடியாக